யூரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் நேச்சுரலாகவே இருக்கும், ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு லைஃப் ஸ்டைல்னால அந்த பிரச்சனை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரிக் ஆசிட் அதிகமாச்சு அப்படின்னா ஜாயிண்ட் பெயின், இந்த ஸ்வெல் ஆகுது, கிட்னியை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிடும். இது இந்த மாதிரி பிரச்சனையில் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். யூரிக் ஆசிட் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி எல்லாரும் சொல்றது ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. என்ன மாதிரி ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணுறது? இப்போ பியூரின்ஸ் அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன் தான் இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் மீட், தென் சீ ஃபுட்டு, பியூரின்ஸ் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் லைக் காலிஃப்ளவர், மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இதை கண்ட்ரோல் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு கண்ட்ரோல் வந்துடும். மெயின் தண்ணி அதிகமாக நீ குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த லெவலில் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இதை பண்ணிங்கனாவே உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோலில் வந்துடும். ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கலாம், பட் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், நம்மளோட பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ என்னோட கண்டென்ட் இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எல்லாமே கண்ட்ரோல் வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கிளியராக போட்டுடுறேன்.